ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. இன்று நாம் காபாவில் பார்க்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். காபா இல்லாமல் வெளியிலே ஒரு வட்டம் இருக்கிற ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு இருக்கிறது, ஒரு வளைவு ஒன்று இல்லை. அது என்ன? நான் என்ன சொல்கிறேன் தெரிகிறதா உங்களுக்கு? காபா இருக்கிறது. காபாவின் வெளிப்புறத்தில் இப்ப இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு வளைவு ஒன்று இருக்கிறதா இல்லவா? ஒரு வளைவு. அந்த வளைவிலே அப்படியே மறைத்து கதவு போட்டு வைத்திருப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதா? காட்டணுமா போட்டோல? எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? சரி, அந்த விஷயத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அல் ஹிஜ்ர், அதற்கு பெயர் என்ன? அல் ஹிஜ்ர். இதனுடைய வரலாற்றை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இதனுடைய வரலாற்றை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். என்னவென்றால், சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்துள்ளது. இந்த ஹதீஸ் எங்கு ஆரம்பித்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரை இது போய் முடிய போகிறது. என்ன கவனியுங்கள். என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, காபாவை நிர்மாணிப்பது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உனது சமூகத்தாருக்கு காபாவை கட்டுவதற்கான செலவு தொகை குறைந்து விட்டது என்பதை நீ அறியவில்லையா? உனது சமூகத்தார் இறை மறுப்பில் இருந்து சமீபத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இஸ்லாமல் இருந்திருந்தால் நான் காபாவை இடித்து அதற்கு ஒரு கிழக்கு வாசலையும் ஒரு மேற்கு வாசலையும் அமைத்து ஹிஜ்ர் பகுதியை அதனுடன் நான் இணைத்திருப்பேன். கவனியுங்கள், ஹிஜ்ர் பகுதியை நான் காபாவுடன் இணைத்திருப்பேன். நபி அவர்களுடைய ஆசையாக இது இருந்தது. என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வரலாறை நாம் இப்போது பின்னால் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவரிடம் ஹிஜ்ர் பகுதி காபாவை சேர்ந்ததா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார், அந்த வளைவு இருக்கிறது அல்லவா, பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய காபா என்னவென்றால் அந்த 4 சவுற்றுக்குள் இருப்பதுதான் காபா இல்லை. உண்மையில் சொல்ல போனால் காபா எதுவென்றால், காபாவின் ஒரு புற சவுற்றில் இருந்து காபாவுடைய சவுர் இல்லை, இன்னொரு சவுர் இல்லை, அதற்கு அடுத்ததாக அந்த ஒரு வளைவு இருக்கிறது அல்லவா, அதுவரை காபா தான். இந்த முனையிலிருந்து காபாவை நீங்கள் இன்னொரு முனை பார்க்கிறீர்களே, அதுவரை மட்டுமல்ல காபா. காபா எங்க இருக்கிறது என்றால், ஒரு இந்த சவுற்றில் இருந்து அடுத்த அந்த கடைசி முனை இருக்கிறது அல்லவா, ஒரு கூடுதல் பகுதி, அதுவரை சவுர் இருக்கக்கூடிய வேண்டும். ஆனால் சவுர் இதுவரை இருக்கிறது, இதோடு முடிந்து விடுகிறது. எடுத்துக்காட்டாக இதிலிருந்து இது காபா என்றால், இன்று நம்மிடம் நாம் பார்க்கக்கூடிய காபா எதுன்னு இதுவரை இருக்கிறது என்றால், இதிலிருந்து இதுவரை தான் இருக்கிறது. இந்த இடம் சவுற்றுக்குள் வரவில்லை, ஆனால் இது காபாவின் ஒரு பகுதி. இப்போது விளங்குகிறதா எல்லோருக்கும்? ஏன்? இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய கதை என்ன? இதனால் என்ன காரணம்? அதை பார்ப்போம். அதுதான் கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் மனைவியிடம், உன் சமூகத்தார் இஸ்லாத்தில் சமீபமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் காபாவை இடித்து, கவனியுங்கள், அதற்கு ஒரு கிழக்கு வாசலையும் மேற்கு வாசலையும் அமைத்து ஹிஜ்ர் பகுதியை அதனுடன் நான் இணைத்திருப்பேன். அந்த விடுபட்ட அந்த பகுதியை, குறைஷிகள் விட்ட வந்த பகுதியை நான் இணைத்து ஒட்டுமொத்தமாக கட்டியிருப்பேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஆயிஷா கேள்வி, ஹிஜ்ர் பகுதி காபாவை சேர்ந்ததா என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? இங்குதான் இந்த பதில் தான் மிக முக்கியமான பதில். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம், ஆனால் உனது சமூகத்தார், அதாவது குறைஷிகளை சொல்கிறார்கள், காபாவை கட்டும் போது அதனை சுருக்கி விட்டார்கள் என்று கூறினார்கள். உனது சமூகத்தார் காபாவை கட்டும் போது என்ன செய்து விட்டார்கள்? சுருக்கி விட்டார்கள். முழுவதுமாக கட்டவில்லை, சுருக்கி கட்டிவிட்டார்கள். என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா? ஏன் குறைஷிகள் ஹிஜ்ரை விட்டு அந்த காபாவின் ஒரு பகுதியை விட்டுவிட்டு முன்னாடியே நிறுத்திவிட்டு சௌரை ஏற்று கட்டிவிட்டார்கள்? என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே,
பார்ப்போம். காபாவின் வடக்கு பகுதியில் உள்ள அல் ஹிஜ்ர் என்பது காபாவிலிருந்து சுமார் 6 அல்லது 7 முழம் அளவுள்ள ஒரு பகுதியாகும். குறைஷிகளுக்கு பொருளாதார வசதி குறைந்த போது அதனை அவர்கள் வெளியே விட்டுவிட்டனர். இதுதான் உண்மை. காசில்லை, முழுவதுமாக அதை கட்டி முடிப்பதற்கு குறைஷிகளிடம் போதிய பணம் இல்லை. இதன் காரணமாக அந்த வளைவு பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த வளைவு பகுதியை விட்டுவிட்டு ஒரு 7 முழத்தை விட்டுவிட்டு அதற்கு முன்னாடியே நிறுத்தி சவுத்தை எழுப்பி முடித்து விட்டார்கள். அப்படி இல்லை என்றால் எங்கிருந்து வர வேண்டும்? காபா கடைசி சவுர் இதுவரை வந்திருக்க வேண்டும், அந்த வளைவு வரை வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. இதுதான் காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அஸ்திவாரத்தின் மீது முழுமையாக காபாவை கட்ட அவர்களால் முடியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரம் போட்டது எங்கு? இங்கிருந்து இங்கு வா, இல்லை, இங்கிருந்து இங்கு. விளங்குகிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட அஸ்திவாரம் இங்கிருந்து இங்கு. அதனால் தான் நபி அவர்கள் இப்ராஹிம் அவர்களின் அஸ்திவாரத்தை நான் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை என்றால் மிக முக்கியமான ஒரு காரணத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் அது குழப்பத்தை ஏற்படுத்தும், இது இன்னொரு பாடத்தை கொடுக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபிக்கும். சில நேரம் ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம் காபாவுடைய விஷயமே வரும், நான் பின்னால் வைத்திருக்கிறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. சரி, கவனியுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரத்தின் மூலம் அவர்களை கட்ட அவர்களால் முடியவில்லை. சில மக்கள் இதனை ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று அழைக்கின்றனர். ஆனால் இந்த பெயருக்கோ அல்லது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதற்கோ எவ்வித ஆதாரமும் இல்லை. சில பேர் உண்மையிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஹிஜ்ர் அது ஹிஜ்ர் இஸ்மாயில், அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி, குறைஷிகள் காபாவிற்கு கிழக்கு திசையில் ஒரே ஒரு வாசலை மட்டுமே அமைத்தார்கள். மேலும் தாங்கள் நாடியவர்களை உள்ளே அனுமதிக்கவும் தாங்கள் நாடியவர்களை தடுக்கவும் வேண்டி அதனை தரையில் இருந்து உயர்த்தி வைத்தார்கள். நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவர்கள் தான் உள்ளே வர வேண்டும், நாங்கள் யாரை தடுக்கிறோமோ அவர்கள் எங்கே வரக்கூடாது? காபாவிற்குள் வரக்கூடாது. அதற்கு ஒரு செக்யூரிட்டி போட வேண்டும். அதற்காக என்ன செய்தார்கள்? வாசலை மேலே உயர்த்தினார்கள். மேலே உயர்த்தும் பொழுது அனுமதி கேட்க வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று இருக்கும். இப்போது பாருங்கள், வாசல் எங்கே இருக்கிறது? காபாவின் வாசல் எங்கே இருக்கிறது? காபாவை பார்த்தவர்கள் யார்? காபாவிடம் சென்றவர்கள் யார்? நம்மளே இருப்பீர்கள். மேலே இருக்கும். கவனியுங்கள், இங்கு மிக விஷயமான ஒன்று வருகிறது. மேலும் தாங்கள் நாடியவர்களுக்கு அனுமதிக்கும் நாடியவர் தடுக்குபவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்திவாரத்தின் மீதே காபாவை மீண்டும் கட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினார்கள். ஹிஜ்ர் பகுதியை காபாவிற்குள் இணைக்கவும் அதன் தரையை பூமியுடன் சமமாக ஆக்கவும். பாருங்கள், நபி அவர்களுக்கு இந்த ஆசையும் இருந்தது. என்ன, எதற்கு இதை இவ்வளவு மேலே தூக்கி உயர்த்திருக்கிறீர்கள்? இது அல்லாஹ்வின் ஆலயம், இது அல்லாஹ்வுடைய ஆலயம். இதை தரையில் கீழே வைக்க வேண்டும் என்று ஆசை நபி அவர்களுக்கு. வாசலை தரையோடு தரையாக வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். சரி, மக்கள் நுழைவதற்கு கிழக்கில் ஒரு வாசலையும் அவர்கள் வெளியேறுவதற்கு மேற்கில் ஒரு வாசலையும் என 2 வாசலை திறந்து போக்குவரத்து சீராக அமையும் அவர்கள் எண்ணி இருந்தார்கள். இவ்வளவும் எண்ணி இருந்தார்கள் நபி அவர்கள். இது நிறைவேறியதா? இந்த ஆசைகள் யாவும் நிறைவேற்றப்பட்டது. நபி அவர்கள் செய்யவில்லை என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில காரணங்களால் அதை செய்யாமல் அதுவே சிறப்பு என்பதை நபி அவர்கள் அந்த விஷயத்தில் சரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை ஒரு மாநபி அவர்கள் எடுக்கிறார்கள். என்ன, இந்த கூட்டம் உன்னுடைய சந்ததிகள் இப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்ன நான் இதை செய்திருப்பேன், ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஃபித்னாவிற்காக மக்கள் குழம்பப்படுவார்கள், குழப்பமடைவார்கள் என்பதற்காக. ஆனால் அது நடந்ததா என்றால் நடந்தது. எப்போது நடந்தது? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை அவர்கள் ஆட்சி செய்த போது, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மக்காவை ஆட்சி செய்ய போது, நாம் எல்லாம் ஏற்கனவே ரமதானிலே ஷர்ஹ் சுன்னா நூலிலே படித்தோம், ஹிலாஃபத்துடைய விஷயங்களை படித்தோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களுடைய ஆளுநர். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அன்று இருக்கக்கூடிய ஹலீஃபாவாக இருந்தவர்கள்.
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய ஆளுநர் மக்காவிற்கு வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் சண்டையிட்டு அவரை கொன்றது யார்? ஹஜ்ஜாஜ், மாபெரும் சஹாபி. இந்த விஷயத்தை எல்லாம் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் நபி அவர்கள் காபாவை இப்ராஹிம் நபியின் அஸ்திவாரத்திலே கட்ட வேண்டும் என்று விரும்பியது அவர் மரணம் அடைந்த பிறகு, அல்லாஹ்வின் தூதர் மரணம் அடைந்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் காலத்தில் இது நிறைவேறியது. ஏறத்தாழ இந்த வருடம் இந்த வருடமாக இருக்கும். கவனியங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, என்று விரும்பியது அவர்கள் மரணம் அடைந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் காலத்தில் நிறைவேறியது. யஸீத் இப்னு முஆவியாவின் காலத்தில் ஷாம் நாட்டை சேர்ந்தவர்கள் மக்காவின் மீது படையெடுத்த போது காபா தீப்பிடித்து எரிந்தது. அப்போது காபாவை இடித்துவிட்டு மீண்டும் கட்டுவது குறித்து இப்னு ஜுபைர் மக்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், யஸீத் அவர்கள் வந்திருக்கும் பொழுது யஸீதுடைய காலத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? காபாவை ஃபயர்பால்ஸ், ஜரானீக், முதலாக காபாவை நோக்கி ஃபயர்பால்ஸ் அடிக்கப்பட்டது. இந்த கெனான்ஸ் சொல்வார்கள் அல்லவா, பழைய காலத்தில் பெரிய கற்களை வைத்து அந்த கெனான்ஸ் என்று சொல்வார்கள், ஜரானீக் என்று சொல்வார்கள். அந்த ஜரானீக் போன்ற பெரும் அந்த வெடி விஷயங்கள் எல்லாம் காபாவை நோக்கி அடித்து தீப்பிரித்து எரிந்து பெரும் சேதம் அடைந்தது. எது? காபாவின் அந்த கட்டிடம். இது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு உண்மை. இது நடந்ததற்கு பிறகுதான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் அதிகாரம் வரும் பொழுது, அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை முடிவு செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். என்ன ஆலோசனை செய்கிறார்கள்? மக்கள் காபாவை அது இருந்தபடியே பார்ப்பதற்கு பழகிவிட்டதால் அவ்வாறு இடிக்க வேண்டாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். யார் இதோடைய ஆலோசனை? இது இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன சொல்கிறார்கள்? வேண்டாம் அப்துல்லா, என்ன வேண்டாம், மக்கள் எல்லோரும் நபி அவர்கள் காலத்தில் இது எவ்வாறு பார்க்க ஆசைப்பட்டார்களோ அவ்வாறே தான் இது இருக்கிறது, இதை நாம் மாற்ற வேண்டாம் என்று என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ன சொன்னார்கள்? அந்த மாபெரும் சஹாபி, உங்களில் ஒருவரது வீடு எரிந்து விட்டால் அதனை புதிதாக கட்டும் வரை அவர் திருப்தி அடைய மாட்டார். அப்படி இருக்கையில் அல்லாஹ்வின் ஆலயம் எப்படி என்று கேட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் ஆலயம் மட்டும் எப்படி? பின்னர் அல்லாஹ் தனது ரப்பிடம் 3 முறை இஸ்திகாரா செய்தார்கள். அதன் பிறகு காபாவை இடித்து கட்ட முடிவு செய்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். மக்கள் தொழுவதற்காக காபாவை சுற்றி ஒரு திரைச்சீலை அமைத்தார்கள். பின்னர் காபாவை விரிவுபடுத்தி ஹிஜ்ர் பகுதியை அதனுள் இணைத்தார்கள். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியபடியே கிழக்கு மற்றும் மேற்கான 2 வாசல்களை அமைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன ஆசைப்பட்டார்களோ அவர்கள் அந்த ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுவேன். அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தான், இப்போது அதிகாரம் என்னிடம் வந்திருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் அல்லாஹுடைய திருப்திக்கு பயன்படுத்தி நான் என்ன செய்வேன், இதை நான் செய்வேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் நிறைவேற்றினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பெரிய சஹாபி. இதனால் என்ன நடந்தது? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களும் பின்னால் வந்த அந்த செய்திகள் அனைத்தையும் நாம் ஷர்ஹ் சுன்னா நூலில் தெளிவாக பார்த்தோம். மிகவும் முஸ்லிம்களின் உள்ளத்தில் வருந்தக்கூடிய ஒரு மரணங்களில் ஒன்றென்றால் அது உன்னத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களின் மரணம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய துயரம், அவர்களின் தாயாரின் உறுதி, அஸ்மா அவர்களுடைய உறுதி, இது அனைத்தும் முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடங்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பின்னர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கும், கவனியுங்கள், அடுத்தது வருகிறது. பின்னர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிற்கும் இடையே போர் மூண்டது. கட்டி முடித்து விட்டார்கள். ஆனால் என்ன, ஹஜ்ஜாஜ் வருகிறார். யாருடைய உத்தரவின்படி? ஏன்னா இன்னும் ஹிலாஃபத், அந்த ஹிலாஃபத்திற்கு பணியும்படி யார் அனுப்புகிறார்கள்? அப்துல் மலிக் பின் மர்வானின் மகன் அப்துல் மலிக் யாரை அனுப்புகிறார்கள்? ஹஜ்ஜாஜை அனுப்புகிறார்கள். எங்கு? மக்காவில் இருப்பவர்களும் எனக்குத்தான், நான் மக்காவில் இருப்பவர்களும் என்னுடைய ஆட்சியின் கீழ் தான் வர வேண்டும், நான் தான் ஹலீஃபா, என்னுடைய ஹிலாஃபத் தான் இன்று இருக்கிறது, இந்த ஹிலாஃபத்திற்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்து இவர்கள் அனுப்புகிறார்கள். போர் மூண்டது. அப்போது அப்துல் மலிக் இப்னு மர்வான் இட்ட கட்டளையின்படி
நமக்கெல்லாம் தெரியும் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹஜ்ஜாஜ் அந்த கட்டிடத்தை இடித்து, அப்துல்லா இப்னு ஜுபைர் கட்டின அந்த கட்டிடத்தை மறுபடியும் இடித்து காபாவை குறைஷிகள் கட்டியிருந்த பழைய நிலைக்கே திரும்பி கட்டினார். இது ஹஜ்ஜாஜ் செய்தது. அதாவது கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே, இது அப்துல் மலிக் பின் மர்வான் இந்த கட்டளை இட்டார்கள் ஹஜ்ஜாஜிடம். எப்படி காபா இதற்கு முன்னால் இருந்ததோ அதே போல கட்டிவிடு, ஹிஜ்ரை வெளியே எடுத்துவிட்டு அந்த வளைவை வெளியே அந்த பகுதியை வெளியே எடுத்துவிட்டு காபாவை பழையது போல் கட்டிவிடு என்று உத்தரவு வர அதை ஹஜ்ஜாஜ் செய்து முடித்தார். இப்னு ஜுபைர் இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் செவியேற்கவில்லை என்று அப்துல் மலிக் மர்வான் எண்ணி இருந்தார்கள். என்னவென்றால், உண்மையிலேயே பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அந்த ஆட்சியாளர் இந்த விஷயத்தை பற்றி பின்னால் அவர்கள் கவலைப்பட்டார்கள், அவர்கள் வருத்தம் தெரிவித்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்ததாக ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், கவனியுங்கள், அதாவது இந்த செய்தி எல்லாம் இது தானாக அவரே செய்திருக்கிறார், இதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்று அப்துல் மலிக் இப்னு மர்வான் உறுதியாக இருந்திருக்கிறார். என்ன, காபாவை சேர்த்து கட்ட வேண்டும் என்ற இந்த நிலை எல்லாம் இல்லை, நபி அவர்கள் ஆசையாக இருந்ததில்லை. அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் அவர்களே தன்னுடைய பரிசு ஆய்வின்படி காபாவை ஹிஜ்ர் பகுதியுடன் வெளியெடுத்து அதாவது விரிவாக்கம் செய்து கட்டினார்கள் என்று அப்துல் மலிக் மர்வான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்னு என்ன நடந்தது என்றால், கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ், ஹாரிஸ் பின் அப்துல்லா என்பவர் தான் தானும் அப்துல் மலிக்கிடம் சொல்கிறார்கள், தானும் இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டதாக அறிவித்த போது இப்னு ஜுபைர் சரியாக தான் கட்டியிருக்கிறார் என்பதை அப்துல் மலிக் உணர்ந்து காபாவை இடித்தது குறித்து வருத்தம் தெரிவித்தார்கள் போல தெரிகிறது என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது உண்மையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அப்துல்லா செய்திருக்கிறார்கள் என்பதை பின்னால் அறிந்து கொண்டதாக செய்திகள் வருகிறது. அப்துல் மலிக் பின் மர்வான் அவர்கள் பின்னால் இதை அறிந்து வருத்தம் தெரிவித்ததாகவும், இந்த விஷயத்தில் காபாவுடைய விஷயத்தில் இதை இடித்து நாம் விரிவாக்கப்பட்டதை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்த இந்த விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே இதை ஏன்னா இந்த செய்தி யாரிடமிருந்து வந்தது நமக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏன்னா அவர்கள் தான் கேட்டார்கள், இதை அதற்கு பதிலளித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த காலத்தில் என்ன ஆனது கவனியுங்கள், நமக்கெல்லாம் தெரியும். பின்னர் இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் காலத்தில் சில மன்னர்கள் காபாவை இடித்துவிட்டு இப்னு ஜுபைர் கட்டியதை போல கட்ட விரும்பினார்கள். அதில் முக்கியமாக யார்? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அல்லாஹ் தூதர் ஆசைப்பட்டது போல் அப்துல்லா இப்னு ஜுபைர் மறுபடியும் கட்டியது போல் மீண்டும் அது பழைய நிலைக்கு திரும்பினதால் அதை அல்லாஹ் தூதர் எவ்வாறு ஆசைப்பட்டார்களோ, அப்துல்லா இப்னு ஜுபைர் எவ்வாறு கட்டினார்களோ அதே போல் மறுபடியும் நாம் விரிவாக்கம் செய்து கட்டிவிடலாமா என்று முனைகிறார்கள் சில ஆட்சியாளர்கள். அப்போது இமாம் மாலிக் மற்றும் பல அறிஞர்கள் ஆட்சியாளர்களை தடுத்தனர். நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா இன்னும் ஏன் அதை கட்டவில்லை? ஏன் இன்னும் ஹிஜ்ர் பகுதி வெளியே விடப்பட்டுள்ளது? இன்று ஆட்சி நம்மிடம் தானே இருக்கிறது, முஸ்லிம்களிடம் தானே இருக்கிறது. இன்று நாம் எடுத்து அதை கட்டினால் அதில் என்ன தவறு இருக்க போகிறது? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சவுதியில் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, ஹிஜ்ர் பகுதி வெளியே இருக்கிறது, இன்று அதை உள்ளே கட்டிவிட்டால் என்ன? இது இன்று கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. இந்த கேள்வி ஏறத்தாழ 1200 வருடத்திற்கு முன்னாலே கேட்கப்பட்டு விட்டது இந்த கேள்வி. ஆனால் ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறது? கவனியுங்கள், இவ்வாறு கேட்டபோது மன்னர்கள் இதை உலமாக்களிடம், அறிஞர்களிடம் இதை பற்றி அவர்கள் ஆலோசனை செய்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் ஆலயத்தை நீங்கள் மன்னர்களுக்கு இடையிலான விளையாட்டு பொருளாக ஆக்க விரும்புகிறீர்களா? ஒருவர் வருவார், இடிப்பார், கட்டுவார், மற்றொரு வருவார், இடிப்பார், கட்டுவார். அல்லாஹுடைய ஆலயத்தை விளையாட்டு பொருளாக மன்னர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகளுக்கும், ஒரு ஆட்சியாளர் வருவார், ஆட்சியாளர் போவார். இதுதான் கால சூழல். எந்த ஆட்சியாளரும் எப்போதும் எல்லா காலத்தையும் நினைத்திருப்பதில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய சூழல், அல்லாஹ்வுடைய காலங்கள் மாறும். ரப்புல் ஆலமீன் இவர்கள் வருவார்கள், போவார்கள். அல்லாஹ்வினுடைய காபாவை விளையாட்டு பொருளாக எடுத்து வைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா என்று சொல்லி இமாம் மாலிக் போன்ற அறிஞர்கள் அந்த காலத்தில் இதை மறுத்தார்கள். இதை செய்ய வேண்டாம், இதை இப்படியே விட்டு விடுங்கள் என்று. நாம் இன்னொரு கட்டுவதுமாக இருக்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்டனர். எனவே காபா இன்று வரை அதன் அறியப்பட்ட குறைஷிகள் கட்டிய பழைய அமைப்பிலேயே இன்று வரை இருந்து வருகிறது. ஹிஜ்ர் பகுதி காபாவிற்குள் இணைக்கப்படவில்லை, இரண்டாவது வாசலும் திறக்கப்படவில்லை. காபாவின் வாசல் இன்னும் உயர்த்தப்பட்டே இருக்கிறது.
விளங்குகிறதா? இதுதான் காபாவை பற்றின வரலாறு. இந்த வரலாறை கூட நாம் தெரியாமல் இருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. இதெல்லாம் நபி அவருடைய காலத்தை படிக்கும் போது தான் இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் நபி அவர்களுடைய 40 வயதிலிருந்து நபித்துவம் காலங்கள் வந்துவிடும். அதற்கு முன்னால் எப்படியெல்லாம் நிலைகள் இருந்தன என்பதை நாம் இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, ஹரமை குறைஷிகள் கண்ணியப்படுத்தியதும் அவர்கள் உருவாக்கிய விதத்துகளும் கடைசியான ஒரு பகுதி. ஹரமை குறைஷிகள் கண்ணியப்படுத்தினார்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் என்ன கொடுமைகள் எல்லாம் நடந்தது தெரியுமா? யாருக்காவது என்ன கொடுமைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டது என்பது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஆம், அசிங்கங்கள் நிறைவேறியது, அங்கே அரங்கேறியது. என்னவென்றால், குறைஷிகள் காபாவை கட்டும் போது அது ஹலாலான செல்வத்திலிருந்து கட்டப்பட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக பாருங்கள். அவர்கள் சம்பாதிப்பது ஹராமான மது, மாது, சூது, கேடு என்று எல்லா வகையிலும் அவர்கள் சம்பாதித்திருந்தாலும் ஹரமுடைய காபாவை கட்டும்போது மட்டும் எந்த பணத்தில் கட்ட வேண்டுமா? ஹலாலான பணத்தில் தான் கட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் குறைஷிகள். இது முதல் விஷயம். தங்களிடம் பொருட்செலவு, அதனால்தான் என்ன பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஹிஜ்ரை சேர்க்க முடியவில்லை, ஹிஜ்ரை சேர்க்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஹலாலான வருமானம், ஹலாலான பணம் இல்லை அவர்களிடம். ஹராமான பணம் அவ்வளவு இருந்தது. வட்டி இருந்தது, அடிமைப்பெண் மீறல்கள் இருந்தது, லஞ்சம் இருந்தது, லாவண்யம் இருந்தது, மது இருந்தது, எல்லா வகையான ஹராமான வருமானங்களும் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அதை கொண்டு நாம் காபாவை கட்டிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். சரி, இந்த முதல் விஷயம். குறைஷிகள் காபிர்களாகவும் இணை வைப்பலாகவும் இருந்த போதிலும் ஹரமை மிக அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தனர். என்ன காபிர்களாகவும் இணை வைப்பாளராகவும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள், அவ்வளவுதான். எத்தனை முறை சொல்வது அவர்களுடைய கொள்கை இதுதான் என்று. ஏதோ குறைஷிகள் என்றால் அவர்கள் யாரையோ வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் என்றால் யாருன்னே தெரியாது, அல்லாஹ் என்றால் யாருன்னே தெரியாது. அப்படி என்றால் காபா யார்? காபா என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த அடிப்படை அல்லாஹ்வின் இங்கேயே ஒருவருக்கு இஸ்லாம் நின்று விடுகிறது. அல்லாஹ்வின் இந்த 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 எண்ணத்தை சரி செய்யாத வரை ஒருவருக்கு இஸ்லாம் இங்கே இந்த இடத்தில் நின்று விடுகிறது. அதை கொண்டுதான் இவர்கள் வயிற்று பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகள் காலத்தில் இருந்தெல்லாம் சிலை வணங்கிகள். சிலை வணங்கிகள் என்றால் என்ன? சிலை வணங்கிகள் என்றால் என்ன? இந்த சிலை தான் எனக்கு அல்லாஹ், இந்த சிலை நாங்கள் அல்லாஹ் என்பதை அறிமுகப்படுத்தியது எங்களுக்கு நபி அவர்கள், முகமது தான் எங்களுக்கு அல்லாஹை அறிமுகப்படுத்தினார்கள் என்று யாராவது சொல்லுவார்களா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, தங்களை என்று தங்களை சொல்வார்களாம். அல் ஹும்ஸ் என்றால் என்ன? கடினமானவர்கள். என்ன அர்த்தம்? காபாவை காக்க வேண்டுமென்றால் நாங்கள் மிகவும் கடினமானவர்களாக இருப்போம், ஹலாலான சம்பாதித்தை மட்டுமே கொண்டு நாங்கள் அதை கட்டுவோம் என்று உறுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய விதத்துகளில் மற்றொன்று, குறைஷிகளின் ஆடைகளை அணிந்தவர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் தவாஃப் செய்ய அனுமதிக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷிகளின் ஆடைகளை அணிந்தவர்களை தவிர வேறு யாரும் தவாஃப் செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது என்ன ஆடைகள்? குறைஷிகளின் ஆடைகளில் மட்டுமே எவரும் தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃப் செய்யணுமா? எங்களுடைய ஆடை இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு தவாஃப் செய். அப்படியா? பாருங்கள், குறைஷிகளின் உணவை மட்டுமே உண்ண வேண்டும் என்றும் அவர்கள் கூறுவார்கள். அவர்களிடமிருந்து ஆடை கிடைத்தவர் அதனை அணிந்து கொண்டு தவாஃப் செய்வார். அவ்வாறு ஆடை கிடைக்காதவர் தான் அணிந்து வந்த ஆடையில் தவாஃப் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார். மாறாக அவர் நிர்வாணமாகவே தவாஃப் செய்ய வேண்டும், பெண்கள் உட்பட. காபாவை அன்று சுற்றி இருந்த ஆடை எங்க ஆடை, இங்கு வந்தால் நாங்கள் தரக்கூடிய எங்கள் உணவை நீங்கள் உண்ண வேண்டும். இதெல்லாம் ஏதோ அப்படியே ரிலேட் ஆகுதா? இங்கேயும் ரிலேட் ஆகுது போலே நமக்கு. இங்க இருக்கக்கூடியதை எல்லாம் ரிலேட் ஆகி கொண்டிருக்கிறதா? இந்த ஆடையை உடுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறைஷிகள், என்னது குறைஷிகள், அப்படி இல்லை என்றால் அந்த ஆடை இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆடை இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? நிர்வாணமாக ஒன்று ஆடை, அப்படி இல்லை என்றால் நிர்வாணம்.
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதை எல்லாவற்றையும் ஒழித்தார்களா இல்லையா? இதை எல்லாவற்றையும் அடித்து துவம்சம் செய்தார்களா இல்லையா? ஒரு மாணவி அல்லாஹ்வின் கட்டளையின்படி அந்த இஸ்லாம் என்று அந்த மரியாதையும் அந்த மதிப்பையும் அந்த அந்த கண்ணியத்தையும் இன்று உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். வலில்லாஹில் ஹம்து. யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இன்னும் செய்திகள் வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். சஹீஹ் முஸ்லிமில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக ஒரு செய்தி வந்துள்ளது. ஒரு பெண் காபாவை நிர்வாணமாக தவாஃப் செய்து கொண்டே தனது மறைவிடத்தின் மீது கையை வைத்துக் கொண்டு, முஸ்லிமில் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு பெண் ஆடையின்றி நிர்வாணமாக தவாஃப் செய்து கொண்டு, ஒரு பெண் காபாவை நிர்வாணமாக தவாஃப் செய்து தனது மறைவிடத்தின் மீது கையை வைத்துக் கொண்டு இந்த கவிதையை கூறுவார்கள். தவாஃப் செய்வதற்காக ஆடையை இரவலாக தருபவர் யார்? اليوم يبدو بعده أو كله فما بدا منه فلا أحله. இந்த தவாஃப் செய்யக்கூடிய இந்த கவிதை கூறுவார்கள். தவாஃப் செய்வதற்காக ஆடை இரவலாக தருபவர் யார்? இன்று என் உடலின் ஒரு பகுதியோ அல்லது முழுமையோ வெளிப்பட்டு விடுமே, அதிலிருந்து வெளிப்பட்ட எதையும் நான் ஆகுமானதாக ஆக்க மாட்டேன். யாருக்காகவும் நான் அதை ஆகுமானதாக நான் ஆக்க மாட்டேன் என்று அந்த பெண் இதை கூறிக்கொண்டே அவர்கள் தவாஃப் செய்யக்கூடியவர்களாக செய்திகள் வருகிறது. அப்போது அல்லாஹ் பின்வருமான வசனங்களை இறக்கி அருளினான். ரப்புல் ஆலமீன் இதற்குரிய வசனங்களை இறக்கிறான் என்று ஷேக் அரஃபாத் கூறுகிறார்கள். ஆயாத்து ஃபி நஹ்யி அனி தஹர்ரி. அதனால் தான் நிர்வாணமாக தவாஃப் செய்வதை மார்க்கம் ஹராமாக்கியது. என்ன? யா பனி ஆதம் ஹுது ஜீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித். நாம் இந்த வசனத்தை சொல்கிறார்கள். ஆதமின் மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதும் தொழுகை தவாஃபின் போது உங்களது அலங்காரத்தை, அதாவது ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வசனத்தை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளுகிறான். அது மட்டுமா, வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எவரும் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னும் வருகிறது. குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத் மினர் ரிஸ்க். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் நபியே நீர் கேட்பீராக, அல்லாஹ் தனது அடியார்களுக்காக வெளிப்படுத்திய அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடுப்பவர் யார்? அல்லாஹ் அலங்காரத்தை வழங்கியிருக்கிறான் மனிதனுக்கு, தன் ஔராவை மறைத்து அதை தடுப்பவன் யார் என்று ரப்புல் ஆலமீன் வசனத்தில் கேட்கிறான். அவர்களின் மற்ற பழக்கங்களில் மற்றொன்று என்னவென்றால் தெரியுமா அல்லாஹ்வின் அடியார்களே? அவர்கள் ஹஜ்ஜி செய்தால் அல் ஹில், அல்லாஹ் அல் முஸ்தான், ஹஜ்ஜில் ஒரு விஷயம் என்ன? ஹஜ்ஜில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன? ஹஜ்ஜை பார்த்தோம். ஹஜ்ஜின் ஒரு மிக முக்கியமான பகுதி என்ன அல்லாஹ்வின் அடியார்களே? ஹஜ் என்றால் ஹஜ்ஜில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் என்ன? அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜின் மிக முக்கியமான பகுதி என்றால் என்ன? அரஃபா. அரஃபாவுக்கு போக மாட்டார்கள் குறைச்சிகள் ஹஜ்ஜி செய்யும் போது. குறைச்சிகள் ஹஜ்ஜி செய்வார்களா? ஹஜ்ஜினால் இஸ்லாத்தில் தானே வந்தது, இஸ்லாத்திற்கு பிறகுதானே வந்தது. எப்படி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நம்மளை. இதுவும் ஒரு ஆதாரம். ஹஜ் என்ற வணக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்து வருகிறது. குறைஷிகள் இதையும் தெரிந்து வைத்து தான் இருந்தார்கள். பின்னர் எங்கு ஹாஜிகளுக்கு காபாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்கிருந்து வந்தது? அவர்கள் இந்துக்களாக இருந்தார்களா? புத்த மதத்தில் இருந்தார்களா குறைஷிகள்? எதில் இருந்தார்கள்? யாரை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள்? வானத்திலே படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று பதிலளிப்பார்கள் குறைஷிகள். எத்தனை முறையினாலும் இதுதான் உண்மை. அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. சரி, என்ன பிரச்சனை? அரஃபாவிற்கு செல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏன்? நாங்கள் ஹரம் பகுதியில் இருக்கிறோம். அரஃபா எங்க இருக்கிறது? ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கிறது, ஹில்லிலே இருக்கிறது. அரஃபா ஹில்லு பகுதியில் இருக்கிறது. அது எங்கள் கண்ணியம் குறைந்துவிடும். நாங்கள் ஹரம் பகுதிக்குள் இருந்தே நாங்கள் ஹஜ்ஜை முடிப்போம். எப்படி ஹஜ்ஜை முடிப்பீங்க? அரஃபா தான் ஹஜ் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம். நாங்கள் ஹரம் அந்த புனிதமான எல்லைக்குள் இருந்தால் இந்த வணக்கத்தை முடிப்போமே தவிர நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம். ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா?
பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஹரமை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு ஹரமிலேயே தங்கிவிடுவார்கள். ஏனெனில் அரஃபா அல் ஹில் பகுதியை சேர்ந்ததாகும், அது ஹரமின் எல்லைக்குள் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பே அல்லாஹ்வின் வழிகாட்டலால் அவர்களுக்கு மாற்றமாக நடந்து கொண்டார்கள். தெரியுமா? நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? நபித்துவத்திற்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்தால் அவர்களை கடந்து, யாரை கடந்து? குறைஷிகளை கடந்து, எதை? மினா முஸ்தலிஃபாவை கடந்து எங்கு செல்வார்கள்? அரஃபாவுக்கு செல்வார்கள் நபி அவர்கள். இதெல்லாம் நபித்துவத்திற்கு பிறகல்ல, நபித்துவத்திற்கு முன்னதாகவே அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் நபி அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவ்வளவு பெருமை. நாங்கள் எல்லாம் புனிதமான எல்லைக்குள் தான் எங்கள் வணக்கத்தை முடிப்போம். நாங்கள் ஹில்லு பகுதிக்கெல்லாம் நாங்கள் ஏன் செல்ல வேண்டும்? அது ஹரம் பகுதி இல்லவே, அரஃபா. ஆனால் இன்று அந்த அரஃபாவில் நிற்கவில்லை என்றால் ஒருவர் ஹஜ்ஜு இல்லை. அரஃபாவில் நிற்காதவருக்கு ஹஜ் இன்று கிடையாது. எல்லாம் எப்படி மாறுது பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எதை நீங்கள் ஹஜ் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதிலிருந்து வெளியெடுத்து விட்டு அல்லாஹ் எதை வைத்து விட்டான்? நின்னா அங்க வந்து நின்று ஹஜ். இதை நபி அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னாலே செய்து காமித்து விட்டார். அவரை தாண்டி செல்வார்கள். அந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும், பக்ராவில் வரக்கூடிய வசனம், சும்ம அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், சும்ம அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். பின்னர் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் நபி அவர்கள் காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் மக்காவில் இருந்த அந்த நிலைகள், அந்த நிலைமைகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. காபாவின் பின்பு வலில்லாஹில் ஹம்து இந்த நிர்வாணமாக செய்யப்படுவது, இது அனைத்தும் ஹராமாக்கப்பட்டது. அதுவும் முக்கியமாக மக்கா வெற்றிக்கு பிறகு நபி அவர்களுக்கு எப்போது மக்காவின் ஆட்சி அதிகாரம் அவர்கள் முழு கையில் வந்ததோ அப்போது வலில்லாஹில் ஹம்து அல்லாஹ்வின் தூதர் இது அனைத்தையும் என்ன செய்கிறார்கள்? இது அனைத்தும் தடுக்கிறார்கள். தடுப்பது மட்டுமல்ல, இனி ஒரு காஃபிரும், எந்த காஃபிரும் இனி காபாவை வலம் வரக்கூடாது. எந்த காஃபிரும், எந்த காஃபிர்? மறுபடியும் இங்கு ஒரு அக்கீதா புரிதல். எந்த காஃபிரும் வலம் வரக்கூடாது. எந்த காஃபிர்? நாங்க வேற ஒருத்தர் வணங்குறோம், ஆனா நாங்க அல்லாஹ்வையும் நாங்க அப்படியே பார்த்துக்கிறோம். அப்படியா? எங்க ரப்பு வேற ஒருத்தவன், அல்லாஹ் தான் ரப்புன்னு சொன்னவர்கள். ஆனால் வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள். அல்லாஹையும் வணங்கினார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கினார்கள். சிறு கடவுள்களாக, அவுலியாக்களாக, தர்காக்களாக, கபறுகளாக இவர்களைத்தான் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? காஃபிர்கள். இனி எந்த காஃபிரும் காபாவை வலம் வரக்கூடாது, எந்த நிர்வாணமாகவும் யாரும் நிர்வாணமாக காபாவை வலம் வரக்கூடாது என்ற கட்டளை இட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடன் இது அனைத்தும் முடிவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு நமது இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நமது நபி முஹம்மது அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும், அவர் குடும்பத்தார்கள் மீது ஸலாமும், வஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா. அல்லாஹ் நமக்கு போதுமானவன். எதை கேட்டோமோ அதன்படி செய்யக்கூடிய மக்களாக, வெறும் வரலாறை கேட்பது மட்டும் அல்லாமல் அவனை சிந்தியுங்கள். சுருக்கமாக உங்கள் மனதில் இதுவரை நாம் என்னெல்லாம் படித்திருக்கோம் என்பதை ஒவ்வொரு நிகழ்வாக அதை எழுதி பார்த்து அந்த நிகழ்வை வீட்டில் பேசுங்கள். இன்று நாம் கேள்விப்பட்டதை வீட்டில் போய் பேச வேண்டும். இது வரலாறு, இதை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. வீட்டில் நம் மனைவியிடம் எப்போது இதையெல்லாம் நம் மனைவிக்கு கடத்தப் போகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நம் பிள்ளைகளுக்கு எப்போது இதையெல்லாம் சொல்லித்தரப் போகிறோம்? நபியை பற்றி வாழாமல், நபியை பற்றி தெரிந்து வளராமல் ஒரு பிள்ளையா, ஒரு முஸ்லீம் பிள்ளையா? இது நன்றாக இருக்கிறதா கேட்பதற்கு? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.